வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம கன்னி ராசிக்கு குரு வக்ர பயிற்சி 2024லேருந்து 2025 வரைக்கும் எப்படின்னு பார்க்கலாம். குரு வந்து வக்ரம் அடைகிறாரு. எப்போலேருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா அக்டோபர் 9ஆம் தேதி 2024 இருந்து பிப்ரவரி 4 2025 வரைக்கும் குரு வந்து ரிஷப ராசியிலேயே தன் இருக்கும் ராசியிலே வந்து வக்ரம் அடைகிறாரு. அவர் வக்ரம் அடைஞ்சால் பின்னோக்கி செல்வார். பட் வந்து ராசியை பின்னோக்கி கடக்க மாட்டார், நட்சத்திர பாதங்களை தான் பின்னோக்கி கடப்பார். தோராயமாக 3 மாதம் 26 நாளுக்கு வந்து குரு பகவான் வக்ரம் அடைய போகிறாரு ரிஷப ராசியிலேயே. ஒரு 4 மாதம்னு எடுத்துக்கலாம். கன்னிராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னிராசிக்காரங்க வந்து மிகவும் அறிவுத்திறன் வாய்ந்தவங்களாக இருப்பீங்க. அதாவது புதன் தான் உங்களோட ராசி அதிபதி. அதனால் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா, புதன்னா புத்திக்காரகன். உங்களோட அறிவு திறமையால் வெற்றி அடையக்கூடிய ஆட்கள்னே சொல்லலாம் கன்னிராசிக்காரங்களை. உங்களுக்கு இப்போ வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து சனி பகவான் 6ஆம் வீட்டில் வந்து வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு, ஆயிட்டார். ஸோ வக்ரம்னா என்ன, சனி வக்ரம்னா என்ன, கன்னிராசிக்கு சனி வக்ரம்னா எந்த மாதிரியான பலன்கள் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க போய் பார்த்து அதோட பலனை தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போது மேட்ருக்கு வரேன். அடுத்து ராகு கேது வந்து ராகு 7ல், கேது வந்து 1ஆம் வீட்டில் இருக்கிறாரு. முதல்ல கேது வந்து 1ஆம் வீட்டில் இருந்து உங்களுக்கு படாத பாடு டிப்ரெஷன், மன அழுத்தம், ஒரு மனநிலைமை வந்து கரெக்டாக இல்லாத மாதிரி ஒரு கன்ஃபியூஷன், நிறைய குழப்பத்தை வந்து கொடுத்துட்டு இருந்தார். இப்போ குருவோட பார்வையில் இருக்கிறதுனால குரு 9ஆம் வீட்டுக்கு எப்போ பயிற்சி ஆனாரோ இப்போ 9ஆம் வீட்டில் தான் இருக்கிறாரு. 9ஆம் வீட்டில் எப்போ பயிற்சி ஆனாரோ அப்போலேருந்து ஒரு விடிவு காலம்னே சொல்லலாம் கன்னிராசிக்கு. ஸோ இப்போ அதாவது அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து சொல்கிறேன், 2024 இருந்து பிப்ரவரி 4 2025 வரைக்குமே வந்து குரு பகவான் வந்து 9ஆம் வீட்டிலே வந்து ரிஷப ராசியிலே வந்து வக்ரம் அடைகிறார். அது வந்து 9ஆம் வீடுங்கிறது யாரோட வீடு அப்படின்னா சுக்கிரனோட வீடு. சுக்கிரன் வந்து கன்னிராசிக்கு என்ன ஒரு ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறாருன்னா, தனாதிபதி அவர் தான், பாக்கியாதிபதியும் அவர் தான். ஓகேவா, தனாதிபதி அவர் தான், பாக்கியாதிபதி அவர் தான். அதாவது 9ஆம் அதிபதி அவர் தான், 2ஆம் அதிபதி அவர் தான், அப்படி சொல்ல வரேன். ஸோ அவர் வீட்டில் வந்து குரு வந்து வக்ரம் அடைகிறாரு. சரியா, அதனால் குரு வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கக்கூடிய ஆள் அப்படின்னா, கன்னிராசிக்கு குரு வந்து உங்களுக்கு வந்து பாதகாதிபதி. ஓகேவா, பாதகம்னா ஒரு இடைஞ்சலை, ஒரு சேதம் செய்யக்கூடிய நபர்னே சொல்லலாம். ஸோ அவர் வந்து 9ஆம் வீட்டில் இருந்து வக்ரம் அடைகிறது வந்து எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி பாக்கியத்தை வந்து குரு வந்து அதிகமாக தருவார். எப்போ அப்படின்னா, குரு வக்ரமடைகிற காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து பாதகத்தை அதிகமாக கொடுக்குமா இல்லை வந்து பாக்கியத்தை அதிகமாக கொடுக்குமா அப்படின்னா, பாதகம்னா ஒன்றும் இல்லை, அதாவது இடைஞ்சல், தடைகள், தடுமாற்றம், தோல்விகள், இதெல்லாமே வந்து பாதகம் அப்படிம்பான். பாக்கியம் அப்படின்னா அதிர்ஷ்டம். இவனுக்கு என்ன பாரு, இவன் போகிறான், இவன் ஜெயிச்சிட்றான், இவன் பாரு, இவன் பக்கம் காற்று வீசுது அப்படிம்பாங்கள்ல, அதுதான் வந்து பாக்கியம் அப்படிங்கிறது. ஒரு பாக்கியம் செஞ்சு வச்சுருக்கணும், இல்லை இவங்கள மாதிரி ஒரு வாழ்றதுக்கு, இவங்க வயிற்றில் பிறக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் செஞ்சு வச்சுருக்கணும், ராஜா மாதிரி வாழ்கிறாங்க அப்படிம்பாங்களா, அதுதான் வந்து பாதகத்துக்கும் பாக்கியத்துக்கும் வித்தியாசம். ஓகேவா, அதனால் சொல்கிறேன் ஜென்ரலாக. ஸோ நான் ஏன் வந்து பாக்கியாதிபதிங்கிறது சுக்கிரன் தான் உங்களுக்கு. ஓகேவா, ஆனால் பாதகாதிபதி வந்து குரு பகவான். உங்களை நான் கன்ஃபியூஸ் பண்ணல, புரிஞ்சுக்கோங்க. குரு பகவான் இந்த வக்ர காலகட்டத்தில் வந்து ரிஷப ராசியில் வக்ரம் அடைஞ்சிருக்கிறார். அதனால் வந்து உங்களுக்கு பாக்கியத்தை அதிகமாக கொடுப்பார். ஏன்னா அது 9ஆம் இடமா இருக்கிறதுனால. பாதகாதிபதினா அதாவது தடுமாற்றம், தடைகள் கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து வக்ரம் அடையுது. வக்ரம்னா ஆப்போசிட்டை பின்னோக்கி வந்து கிரகங்கள் வந்து பின்னோக்கி சுழற்சி ஆகும், பின்னாடி சுற்றும். அப்படிங்கிறப்ப அதோட பலன்கள் வந்து வேறு மாதிரி தானே கொடுக்கும். ஒரு கெட்ட செஞ்சுட்டு இருக்கிற கிரகம் வந்து அதோட பலனை தன்மையை மாற்றிக்கிச்சுன்னா கெட்டது செய்கிறது வந்து நல்லது செய்யும்ல. இப்போது ஒரு நல்லது செஞ்சிட்ருக்கிற கிரகம் வந்து அதோட தன்மையை மாற்றிக்கிச்சுன்னா கெட்டது செய்யும்ல, அப்படி நான் சொல்ல வரேன். அதனால் குரு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறேன் இந்த 4 மாதத்துக்கு. ஓகேவா, ஸோ அதனால் வந்து கான்செப்ட்டு ரெட்ரோகிரேட் அப்படின்னா ரெட்ரோகிரேடுன்னு போட்டிருப்பாங்க. ரெட்ரோகிரேட்னா வக்ரம் அப்படின்னு அதுதான் அடையாளம் அப்படிங்கிற வக்ரம். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்களோட ஜாதகத்தை எடுத்து முதல் கட்டமான ராசின்னு எழுதியிருக்கோம் அந்த சார்ட் எடுத்து அந்த கட்டத்தை எடுத்து ஏதோ ஒரு கட்டத்தை, அந்த 12 கட்டத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் குரு பகவான் இருப்பார். அந்த குரு பகவான் பக்கத்தில் வான் எழுதியிருக்கான்னு பாருங்கள். இங்கிலீஷில் இருந்துச்சுன்னா 6ன்னு எழுதியிருக்கான்னு பாருங்கள். அப்படின்னா என்னென்னா 6னா ரெட்ரோகிரேட், வானா வக்ரம். நீங்கள் பிறந்த சுயஜாதகத்திலே குரு பகவான் வந்து வக்ரம் ஆகியிருந்தால், இந்த கோச்சாரத்திலேயே வந்து குரு பகவான் வந்து எப்போ வக்ரமாக ஆக போகிறாருன்னா, அக்டோபர் 9 2024 இருந்து பிப்ரவரி 4 2025 வரைக்கும் குரு பகவான் வக்ரம் அடைய போகிறார். நான் இதிலிருந்து என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் சுயஜாதகத்திலையும் குரு பகவான் வந்து வானு போட்டிருந்துச்சுன்னா, அவர் பக்கத்தில் வந்து வான் வக்ரம் போட்டிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து
அதோட பலன்கள் வந்து அபரிவிதமாக அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இல்லை அப்படி வந்து சொல்கிறதுனால உங்களுக்கு சுய ஜாதகத்திலையும் குரு வந்து வக்ரம், இந்த டைம் பீரியட்லேயும் வந்து குரு வந்து வக்ரமாகக்கூடிய காலகட்டம். அதாவது 2024 அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் 2025 வரைக்குமே, ஸ்டார்டிங் 4ஆம் தேதி வரைக்குமே, பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி செட் ஆயிரும். அப்போ அதுவும் வக்ரம் உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் அந்த டைமில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா, எந்த டைம்னா அதாவது உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பலன்களை வாரி கொடுத்துருவாருன்னே சொல்லலாம். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ நம்ம மேட்ருக்கு வரலாம். நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க உங்கள் சுயஜாதகத்தில், அது உங்களோட பொறுப்பு. சுக்கிரனோட வீட்டில் குரு பகவான் வக்ரம் அடைய போகிறார். ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார். எந்த மாதிரியான நல்ல மாற்றம் அப்படின்னா, குரு பகவான் வந்து என்ன ஆதிபத்தியம் எடுத்திருக்கிறார் கன்னிராசிக்கு அப்படின்னா, 4ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக குரு பகவான் வராரு. பாதகாதிபதி தான். 4ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் குரு பகவான் அதிபதியாக வராரு. ஸோ இதனால் என்ன ஒரு பலன்கள் நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்னா, வீடு, வண்டி, வாகனம், தாயாரோட உடல்நிலை இது எல்லாமே வந்து சரியாகும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு முன்னேற்றத்தை வந்து நீங்கள் அதிலிருந்து பார்ப்பீங்க. வண்டி வாகனமாகட்டும், ஏதோ ஒரு வீடு கட்டுறதாகட்டும், நான் லைனாக சொல்கிறேன், வீடு ஏதாச்சும் மாற்றுறதாகட்டும், வீடு கட்டுறதாகட்டும், ஏதோ ஒரு முயற்சி எடுப்பீங்க. அது வந்து நல்ல ஒரு வெற்றியை தரும். இந்த டைம் பீரியட் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்து வண்டி வாகனம் வந்து ஏதோ ஒரு பழைய வண்டி வாகனம் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சுட்டு அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டு புது வாகனம் வாங்குவீங்க. இல்லை வண்டி இல்லாத ஆட்களாக இருந்தாலும் சரி, கார் இல்லாத ஆட்களாக இருந்தாலும் சரி, உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு கார் வாங்குவீங்க அப்படின்னே சொல்கிறேன். அந்த டைம் பீரியட் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா 4ஆம் அதிபதி வக்ரமடைகிறப்போ ஒரு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. அதனால் கார், பைக் வாங்கக்கூடிய காலகட்டம் யோகமான காலம்னே சொல்கிறேன். அடுத்து 7ஆம் வீட்டுக்கு அவர் தான் அதிபதியாக வர்றாரு. 7ஆம் வீடுன்னு என்ன? கலத்திரஸ்தானம். அப்போது வாழ்க்கை துணை, உங்களோட ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட், அவங்க கூட ஏதாச்சும் சின்ன அதாவது ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட், அவங்க கூட வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சண்டை, இந்த மாதிரி மன கசப்பு இதெல்லாம் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஏற்படும். ஒரு அந்யோன்யமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்ல வரேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அடுத்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப். ஏன்னா 7ஆம் இடங்கிறது பார்ட்னர்ஷிப்பையும் குறிக்கும். அப்போ ஏதோ பிஸ்னஸில் வந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் செட் ஆகும். அதனால் உங்களோட பிஸ்னஸ் நல்ல க்ரோத் ஆகும். ஸோ இல்லைன்னா முன்னாடி சங்கடம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து பேசி தீர்த்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு ட்ராவல் பண்ணுவீங்க. ஒரு சூப்பராக ட்ராவல் பண்ணி பிஸ்னஸை நல்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போவீங்க. இந்த மாதிரியான காலகட்டம்னே சொல்லலாம் கன்னிராசிக்காரங்களுக்கு. பொருளாதாரத்தில் வந்து ஒரு நல்ல உயர்வு கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா சுக்கிரனோட வீடு தானே, அதனால் பொருளாதாரத்துக்கு பஞ்சமே இருக்காதுன்னு சொல்கிறேன். ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஓகேவா? யாராச்சும் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு பாசிட்டிவான பலன்கள் தான் இருக்குது. அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டால் எஜுகேஷன் வந்து அமோகமாக இருக்குது. படிப்பு, கல்வி இதெல்லாமே வந்து அமோகமாக இருக்குன்னே சொல்கிறேன். அடுத்து வேலையாட்கள், வேலைக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாகட்டும், இல்லைன்னா வேறு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களாகட்டும், உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச மாதிரியே ஆனால் ஒரு நல்ல ஒரு சம்பளத்துக்கு வந்து நல்ல ஒரு வேலைக்கு போவீங்க. நீங்கள் நினச்ச மாதிரியான சம்பளத்துக்கு வந்து நீங்கள் அந்த வேலைக்கு கண்டிப்பாக போவீங்க. கொஞ்சம் முயற்சி மட்டும் எடுங்க, குரு பகவான் உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? அது ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு இன்கம், ஒரு நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கும். நீங்கள் இருக்கிற கம்பெனிலையும் இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்தாலுமே, ஏதோ ஒரு இன்க்ரிமெண்ட், ஏதோ ப்ரொமோஷன் இல்லாமல் தடைப்பட்டு போயிருந்தாலுமே அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்கிறேன். அடுத்து கல்யாணத்துக்கு ஒரு நல்ல வரன் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வரன் கிடைக்கும். பொண்ணு இருந்தால் பையனுக்கும், பையனாக இருந்தால் பொண்ணு வந்து ஒரு நல்ல வரன் வந்து உங்களுக்கு வந்து உங்களை தேடி வரும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும் இந்த காலகட்டத்தில். குரு பகவான் வக்ரம் அடைகிறார் 9ஆம் வீட்டில். ஸோ பாக்கியங்கிறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல அழகான ஒரு குழந்தை பிறக்கும். அதே மாதிரி வெளிநாடு முயற்சி செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கும் அது வந்து கைகூடும். வெளிநாட்டில் வந்து திடீர்னு ஆப்பர்ச்சுனிட்டி, அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். திடீர்னு ஃபாரின் அவங்களே வந்து ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கூப்பிடுவாங்க. நீங்கள் வந்து வாங்க, நீங்கள் வந்து நம்ம பிஸ்னஸ் அது கிளைண்ட் லொக்கேஷனுக்கே வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு உங்களை திடீர்னு வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களை வந்து கூப்பிடக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். ஸோ அதுக்கான முயற்சி எடுங்க. கண்டிப்பாக ஃபாரின் போவீங்க. நீங்கள் அதுக்கான முயற்சி மட்டும் எடுங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் தசாபுத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அது இன்னும் உங்களுக்கு ஃபேவராக இருந்துச்சுன்னா அமோகமாக இருக்கும் பலன்கள். அதே மாதிரி லோனுக்காக ஏதோ வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்க, ஏதோ ஒரு முதலீட்டுக்காகட்டும், ஏதோ பிஸ்னஸ் ஏதோ ஒரு விஷயத்துக்கு வேண்டி வந்து லோன் வெயிட் பண்ணிட்டுருந்தீங்கன்னா, பசங்களுக்கு ஸ்டடீஸ் ஆகட்டும், ஏதோ ஒரு வீடு கட்டுறதாகட்டும், ஏதோ ஒரு விஷயத்துக்கு வேண்டி வந்து லோன் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அப்ரூவ் ஆகாமல் இருந்துச்சுன்னு இந்த காலகட்டம் கண்டிப்பாக அப்ரூவ் ஆகும். கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ குரு வந்து வக்ரம் ஆனால் தான் ஒரு நல்ல ஒரு சூப்பரான பலன்களை கொடுப்பாருன்னு சொல்கிற கன்னிராசிக்கு. நார்மலாக இருந்தாலும் ஓரளவுக்கு கொடுப்பாரு. ஏன்னா பாதகாதிபதிங்காட்டி அவர் நிறைய
தடை தடுமாற்றம் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை தோல்வி இந்த மாதிரிலாம் கொடுப்பாரு. அது சோதனைகள் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் கொடுப்பாரு. பட் வக்ரம் அடைஞ்சிட்டா வந்து அதோட பலன்களை வந்து திருப்பி செய்வார். அப்படிங்கிறப்போ அது வந்து அவர் வந்து டிஃபால்ட்டாகவே அவர் வந்து பாதகாதிபதிங்கிறப்போ அவர் வந்து ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார். ஏன்னா வக்ரம் அடைஞ்சிட்டு அதோட பலன் அதோட தன்மையை மாற்றி கொடுக்கும். ஓகேவா? மைனஸோட நெகட்டிவ் என்ன அப்படின்னா ப்ளஸ் தானே, ப்ளஸ்ஸோட ஆப்போசிட் என்ன மைனஸ் தானே, அப்படி சொல்ல வரேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து அமோகமாக இருக்குது. தயவுசெய்து கன்னிராசிக்காரங்க வந்து இதோட காலகட்டத்தை தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அமோகமாக இருக்குது, அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? ஒன் ஸ்மால் ரெக்வஸ்ட்டு, நம்மளோட சேனல் வந்து பார்க்குறீங்க, வீடியோஸை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பார்க்குறோம் நாங்கள் அனலைஸ் பண்ணுறப்போ பார்த்தோம்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களையும் வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆனால் தான் இதோட பலன்கள் வந்து அவங்களும் அதில் பலனடைவாங்க அப்படின்னு சொல்ல வரோம். அதே மாதிரி உங்களுக்கு வேறு எதாவது மாதிரி பலன்கள் வேணும் அப்படின்னாலுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கான இது நடந்துச்சு, இது நடந்துச்சு, இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் தான் 4 பேர்த்துக்கு தெரியும். ஸோ கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து நீங்கள் வேறு எந்த மாதிரியான பலன்கள் வேணும்னு சொன்னாலும் நானும் என்னோடய டீமும் போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஸோ நான் ஒரே ஒரு கோஆப்ரேஷன், நம்மளோட சேனலை நம்மளோட சேனலை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.